வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். தமிழர் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே வேற மாதிரி இருக்கும். அதே போலதான் ஜனனி மேம் அவர்களுடைய புதிய படத்தோட ரிலீஸ் டேட்டு. அது பற்றிய சில தகவல்கள் சரிங்களா. ஜனனி மேம் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க, அடுத்த படம் விஜய் சேதுபதி அவர்கள் கூட நடிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு. அது என்னவோ தெரியல மக்களே. இப்போ எல்லாரோட படமுமே படம் நடிக்கும் முதல் இந்த படம் இந்த டைரக்டரோட படம் இதுல வந்து நாங்க நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாஸ்லியா மேம்ல இருந்து இப்ப நேத்து நடிக்க ஆரம்பிச்சவங்க வரைக்கும் அந்த படத்தோட இதை வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. லாஸ்லியா மேமோட ஃப்ரெண்ட்ஷிப் படம், அப்புறம் கூகுள் குட்டப்ப படம், அப்புறம் அன்னபூரணி அப்படின்னு ஒரு படம். எல்லாமே வந்து அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்கும் முதலே அவங்க வந்து ஓகே நம்ம இதான் படத்தோட பேரு, இந்த படத்துல நடிக்கிறோம், இவர் டைரக்டர் அப்படின்னு அதெல்லாம் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. பட் இங்க ஜனனி மேமை பொறுத்த வரைக்கும் நம்மளா வந்து தேட வேண்டியதா இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. கைவசம் 4-5 படம் வச்சிருக்காங்க. ஆனா இதுதான் அந்த படம், இவங்க தான் டைரக்டர், இந்த படத்துல இவங்க நடிக்கிறாங்க அப்படி என்பது அவங்க இப்ப நம்ம தேடி சொன்னதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்கு முதல் 2 வீக்கு முதல் தான் சம்பந்தப்பட்ட நபர்களே சொல்றாங்க ஓகே ஜனனி இதில் நடிக்கிறாங்க, இதுவின் ஜனனி மேம் அவர்களே ஓகே இந்த படம் இப்போ வருது அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்லி ஜனனி மேமுக்கு தான் நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததுல ஜனனி மேம் அவர்களுடைய படத்தோட அப்டேட்டை தான் இப்படி தேட வேண்டியதாக கிடைக்குது. ஒய் பிகாஸ் இப்போ ஜனனி மேமுக்குன்னு ரசிகர்கள் வந்து எக்கச்சக்கமா வெளிநாட்டில் இருக்காங்க. உள்நாட்டில் நம்மளுடைய படத்துக்கு இருக்கிற மரியாதையை விட வெளிநாட்டில் நம்மளோட படத்துக்கு இருக்கிற மரியாதை, பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உள்நாட்டு நாணயத்தை விட வெளிநாட்டு நாணயத்துக்கு பெருமதி அதிகம். அதே போல ஒரு படம், அதுவும் இப்போ எல்லாமே ஓடிடி தான், வெளிநாட்டில இருந்து ஒருத்தங்க ஓடிடியில் நம்மளோட படத்தை பார்க்குறாங்கன்னா அதோட வேல்யூ 10 மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதுவும் கனடா, அமெரிக்கா, லண்டன், யூகே அப்படியான இடங்கள்ல இருந்து பார்க்கக்குள்ள அதோட வேல்யூ எங்கேயோ போகும் சரிங்களா. ஜனனி மேமுக்கு யூகே ஃபுல்லாக கனடா ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவருடைய படங்கள் இந்த படத்தில் ஜனனி அவர்கள் இருக்காங்க அப்படி என்பதை சம்பந்தப்பட்ட நபர்களே வந்து 1 மாதத்துக்கு முதலே விளம்பரப்படுத்திட்டாங்கன்னா அது அந்த படத்துக்கு இன்னும் வேற லெவலில் ஒரு பெருமதியை சேர்க்கும் என்றது அனித்தரமான உண்மை. அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஜனனி மேம் அவர்களுடைய படத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சகோதரர் ஒருத்தங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம தேட ஆரம்பித்தோம். அதை வச்சு தான் இந்த அப்டேட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள். அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு 3 ஹவர்ஸுக்கு முதல் தான் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோவில், அவர் ரிவ்யூவில். அதுக்கப்புறம் நம்ம தேடைக்குள்ள சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள் இன்று பண்ண தரமான செய்கை. இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல வந்த போட்டியாளர்களையே இப்போ ட்ரெண்டிங் டாபிக்ல இருப்பது மணி மாஸ்டர் அவர்கள். எக்கச்சக்கமான நியூஸஸ் அவரை பற்றியும் சரி, அவருடைய ரசிகர்கள் பண்ற நல்ல விடயங்களை பற்றியும் சரி. அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ரைசிங் ஸ்டார் அவார்ட் கொடுக்கப்பட்டது. அதே போல போன சீசன் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் ஜனனி மேம் அவர்களுக்கு ரைசிங் ஸ்டார் அப்படின்ற அவார்ட் கொடுக்கப்பட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த நைட்டு, அந்த ஷூட் எடுக்கப்பட்ட நைட்டு, பிக் பாஸ் கொண்டாட்டம் எடுக்கப்பட்ட நைட்டு ட்விட்டர்ல வந்து ரைசிங் ஸ்டார் ஜனனி அப்படின்னு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜனனி மேம் அவர்களுடைய பேர் அந்த டைட்டிலோட ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனா அது பிக் பாஸ் கொண்டாட்டம் சீசன் 6ல வந்து அது கட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் தகவல் சரிங்களா. போன சீசன் ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள், இந்த சீசன் அர்ச்சனா மேம் அவர்கள், 2 பேருமே மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள். ஆக்சுவலா ஜனனி மேம் அவர்கள் டாப் 2 டாப் 3 ஏன் டைட்டில் வின் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஃபர்ஸ்ட் 2 வீக் ஜனனி மேம் அவர்கள் இருந்த லெவலே வேற சரிங்களா. ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவர்கள் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல போன இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல போன யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு தமிழ் சினிமால பாக்கியம் கிடைச்சதுன்னா அது ஜனனி அவர்களுக்கு தான். உயர்ந்த நட்சத்திரம், உயர்ந்த பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக்கன், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு எல்லாமே ஒரு படத்துல கிடைச்ச நபர். இப்ப ஜனனி மேம் அவர்களுடைய 2வது படம் என்ன, எப்படி இவங்களுடைய வாழ்க்கை சினிமாவில் இருக்க போகுது அப்படின்னு எதிரிகளும் சரி நலன் விரும்பிகளும் சரி வழி மீது விழிவைத்து பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவர்கள் ஒரு ஷோக்கு போய் 1 மந்த்துக்கு முதல் சொல்லியிருப்பாங்க அடுத்த படம் விஜய் சேதுபதி அவர்களோட பண்றேன்னு. பல பேருக்கு வயிறு எரிஞ்சுது, மண்டையெல்லாம் வெடிச்சுது. பல உள்ளங்கள் வந்து சந்தோஷப்பட்டார்கள், பல சகோதரிகள். ஆக்சுவலா இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க,
பெண்கள் எப்போ தியேட்டருக்கு போறாங்களோ அது கரும்பு காட்டுக்குள்ள யானை போன மாதிரி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு. ஒரு ஆண் நடிகராக இருக்கட்டும் இல்லை ஒரு நடிகையாக இருக்கட்டும், கண்டிப்பாக பெண்கள் ஆதரவு இருக்கிற பட்சத்தில் அவங்கள அசைக்க முடியாது, அவங்க டாப்புக்கு போவாங்கன்னு. ஸோ ஜனனி மேம் அவர்கள் நேசிக்கின்ற ஜனனி மேம் அவர்களை நேசிக்கின்ற சப்போர்ட் பண்ணுகின்ற பல தாய்மார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள் பல பேர் இருக்காங்க. இந்த சீசன் 7 டைமில் கூட பல பேர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் என் கூட பேசுகிற பல சகோதரிகள் ஜனனி என்ன பண்ணுறாங்க, என்ன படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. பல பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஜனனியோட அப்டேட் தாங்க, ஜனனியை பற்றி பேசுங்க, ஏன் ஜனனியை பற்றி பேசுகிறல்ல அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம அப்போ தான் அவங்களோட அப்டேட் தேடிக்கொண்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ அப்படி பெண்கள் சப்போர்ட் ஜனனி மேம் அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. சரிங்களா? எல்லா சக்தியையும் விட பெண் சக்தி பெருசு. அது முக்கியமாக சினிமாவில் பெண்கள் சப்போர்ட் ஒருத்தருக்கு இருக்கிற பட்சத்தில் அவங்கள அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம விசாரித்த வரையில் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ட்ரெயின் அப்படின்னு ஒரு படம் நடித்து கொண்டிருக்காங்க. டைரக்டர் வந்து மிஸ்கின் சார் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து ஜனனி மேம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரர் வந்து நேற்று கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேடைக்குள்ள சில பேர் இந்த படமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணாக்கு இன்னும் 2 படம் இருக்கு. ஸோ அந்த படங்களில் இருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்றது டபுள் தான். ஸோ அந்த ரீதியில் ஸோ ட்ரெயின் படம் தான் ஜனனி மேம் அவர்களுடைய அடுத்த படம். விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் படத்தில் அவங்க நடிக்கிற ஒரு படம். டிம்பிள் ஹராத்தி அப்படின்றவங்க ஹீரோயினா வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ மிஸ்கின் சார் அவர்களுடைய படம் அப்படின்னு பார்க்கக்கூட அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாளே கதை போகிற மாதிரி இருக்கும், த்ரில்லராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ராமா அண்ட் த்ரில்லர் அப்படின்னு. இந்த படம் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி ஓடிடி ரிலீஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ எனிவேஸ் இப்போ அடுத்த 2 நாளில் ஏப்ரல் வரப்போகுது. ஸோ இன்னும் 2 வீக்கில் இது தொடர்பான டீசரோ அப்டேட்டோ வரைக்குள்ள சம்மந்தப்பட்ட நபர்களே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஜனனியா மேம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு படத்தில் ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொண்டாட ரசிகர்கள் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 நாட்கள் அல்லது ஒரு 30 நாட்களுக்கு முதலே அதை மக்களிடம் ஒஃபிஷியலி சொல்லுற பட்சத்தில் அது அந்த படத்துக்கும் சரி அந்த சம்மந்தப்பட்ட நடிகருக்கும் சரி ஒரு பெரும் நன்மையாக அமையும், பல மக்களுக்கு அது தெரிய வரும் அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையோடு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட ஜனனி மேம் நடிக்கிற படம் ட்ரெயின். இது என்னுடைய கணிப்பு. சரிங்களா? ஒஃபிஷியலாக யாரும் சொல்லல, வந்த கொமெண்ட் அதுக்கப்புறம் நம்ம விசாரித்த சில தகவல்களின் அடிப்படையில் இதாக இருக்கலாம் அப்படின்றதுல நான் சொல்கிறேன். சரிங்களா? ட்ரெயின் படம் அது வந்து 30 ஏப்ரல் ரிலீஸு. ஸோ இது தொடர்பான தகவல்கள் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ whatever ஜனனி மேம் அவர்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சினிமாவில். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர், 19 கோடி ஓட்டு. ஸோ அப்படி சரித்திர சாதனை படைச்சவங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அடுத்து அர்ச்சனா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கக்குள்ள இன்று ஒரு 4-5 மணித்தலங்கு முதல் சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வருது. குக் வித் கோமாளி சீசன் 5ல அர்ச்சனா மேம் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அர்ச்சனா மேம் அவர்கள் மட்டும் இல்லை, விஷ்ணு, தினேஷ் அவர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேரையும் திரும்ப ஒரே இதில் போடுவாங்களான்றது டவுட்டு தான். மேபி 2 பேர் வர சான்ஸ் இருக்கு, தினேஷ் அவர்களோ அர்ச்சனா மேமோ இல்லை தினேஷ் அவர்களோ விஷ்ணு அவர்களோ வர சான்சஸ் இருக்கு. பட் அர்ச்சனா மேம் அவர்கள் உள்ளுக்குள்ள வர்ற பட்சத்தில் அர்ச்சனா மேம் அண்ட் விஷ்ணு அவர்கள் உள்ளுக்குள்ள ஒரு பார்ட்டி கான்டெஸ்டன்டாவோ இல்லை ஏதாவது ஒரு கெஸ்டாவோ வருகின்ற பட்சத்தில் அந்த எபிசோட் வேற லெவலில் இருக்கும் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை. பட் இது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, ஜஸ்ட் ஒரு ரூமர் தான் வெளியில் வந்துட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படி என்பது. சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், அர்ச்சனா மேம் அவர்கள் குக் வித் கோமாளியில் கான்டெஸ்டனாக இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படி என்பதை நீங்கள் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து ஒரு 100 நாள் பிக் பாஸில் அவங்கள பார்த்தோம், 78 நாட்கள். ஸோ இன்னொரு 100 நாட்கள் இன்னொரு ஷோவில், அதுவும் குக்கு வித்து கோமாளி போன்ற ஷோவில் பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை. சரிங்களா? ஓகே, அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் மணி அண்ணாட டாபிக் தான். சரிங்களா? இப்போ ஏப்ரல் 6 கனடாவுக்கு போயிருக்காரு, ஜூன் மாதம் மலேசியா போயிருக்காரு, வெரி சூன் ஸ்ரீலங்கா போயிருக்காரு, அண்ட் அதுக்கப்புறம் அக்டோபர் UAE போயிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடு அப்படின்னு கால் ஷீட் நிரம்பி வழியுது. இது தவிர்த்து சாண்டி அண்ணா அவர்களோட அவருடைய ஒரு படம், புதிய படம், கவின் அண்ணா கூட அவருடைய ஒரு புதிய படம் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லையுமே அது எந்த லாங்குவேஜ்லையுமே வந்த ஒரு ரன்னருக்கு கிடைக்காத வரவேற்பு இவருக்கு கிடைக்குது. சபாஷ். ஸோ இங்கே சாண்டி மாஸ்டர் ஒரு பக்கம் இப்படி பண்ண, மணி மாஸ்டர் ஒரு பக்கம் இப்படி பண்ண, இவருடைய ரசிகர்கள் இன்று வந்து ஏழை குழந்தைகள், கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து உணவளித்து அவர்களை மகிழ்வித்திருக்கார்கள்.
சிறப்பு. சரிங்களா? ஸோ இது மணி அண்ணா தொடர்பான அப்டேட். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.